ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதை காண்பீர்கள். விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், எனக்கு விரோதமாய் உலகமே எழும்பி நிற்கலாம். நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் மீட்பர் எனக்காக சிலுவையில் மரித்தவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன? அதை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த யோபு என்ற பக்தனுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், பாடுகள், குற்றச்சாட்டுகள், பல விதத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். எந்த இடத்தில் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்திருந்தாரோ அதே இடத்துல சிறுமைப்பட்டு நொறுங்கி போன ஒரு நிலைமையில் இருந்த ஒரு மனிதர். எல்லாரும் அவரை பரிகசித்து கேலி பண்ணி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற சமயம் ஒரே ஒரு காரியம் அவருக்கு ஒரு பெரிய ஆறுதல், சந்தோஷத்தை கொடுத்தது. என் ஆண்டவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால நான் அதை அறிந்திருக்கிறதுனால நான் சோர்ந்து போவதில்லை என்பதாக, கலங்கி போவதில்லை, பயந்து முடங்கி போவதில்லை என்பதான வார்த்தை சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் அறிக்கை செய்கிற ஒரு காரியத்தை யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாய் விசுவாசத்தோடு அவர் அறிக்கையிடுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால் பாடுகள் வரலாம், நிந்தை வரலாம், நெருக்கம் வரலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நாளில் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், எனக்கு விரோதமாய் உலகமே எழும்பி நிற்கலாம். நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் மீட்பர் எனக்காக சிலுவையில் மரித்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், பாடுகளை ஜெயித்தவர். அதனால் நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்கள் என்ன? அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெர்மனி தேசத்தில் மார்ட்டின் லூத்தர் என்கிற தேவ மனிதரை கர்த்தர் எழுப்பினார். அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் அந்த காலத்திலே உண்டானது. தவறான நம்பிக்கைகள் சபைகளுக்குள்ளே ஊடுருவி இருந்த காலத்தில் அந்த தவறான நம்பிக்கைகள், தவறான விசுவாசத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணின ஒரு மனிதர். தேவன் அவரை எழுப்பி அவர் மூலமாய் உலகமெங்கும் திருச்சபையில் பெரிய வசன எழுப்புதலை உண்டாக்கினார். அவர் அந்த மாதிரி மாற்றங்கள் எழுப்புதல் நடந்து கொண்டிருந்த சமயம் பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல எதிர்ப்புகள், அதில் புதிதாய் ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பியிருக்கிற சபைகளுக்குள்ளே காணப்படுகிற போராட்டங்கள், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு கொஞ்சம் மன சோர்ந்து கவலையோடு ஒரு நாள் அமர்ந்திருந்தார். அவருடைய மனைவி அவரோடு பேசின போது அவர் கோபப்பட்டு அமைதியாக இருந்துட்டார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஏதோ ஒரு கவலை அவருக்கு இருக்குது, உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கிற, அதை நினச்சி அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறார் என்று. அவருடைய மனைவி உடனே ரூமில் போய் ஒரு கருப்பு உடை அணிந்து கொண்டு அவருக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஜெர்மனி தேசத்தில் யாராவது இறந்து போய்விட்டால் அந்த அடக்க ஆராதனைக்கு போகிறவர்கள் தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தும்படி கருப்பு உடை அணிந்து கொண்டு போய் நிற்பது வழக்கம். அவங்க ஃபுல்லாக கருப்பு உடை அணிந்து வந்து நின்ற உடனே டக்குன்னு பதஸ்தம் அடைந்தவராக, யார் இறந்துட்டா, யார் மரித்த போனது என்பதாக அவர் கேட்டார். ரொம்ப நெருங்கினவங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க மரித்தா தான் அப்படி செய்வாங்க. அப்போ யாரோ அப்படி மறிச்சிட்டாங்க போலன்னு சொல்லி பதஸ்தத்தோடு கேட்டார். அவருடைய மனைவி பொறுமையாக சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டார் அப்படின்னு. அவருக்கு உடனே கோபம் வந்து விட்டார். யார் சொன்னது இயேசு மரித்து போய்விட்டார் என்று?
மரித்தார், அடக்கமணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதாக வரும். உடனே வேகத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். உடனே அவங்க சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார்ல, பிறகு நீங்கள் ஏன் துக்கத்தோடு இருக்கணும்? அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலையோடு இருக்கணும்? அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட வேண்டியது தானே, அவர் பார்த்து கொள்வார்ல. இன்னும் அவர் இறந்து போன மாதிரி நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி துக்கத்தோடு இருக்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு அந்த தவறு விளங்கிட்டு, ஆமாம், என் ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது நையா பயத்தில் துக்கத்தில் கலக்கத்தில் உட்காரணுன்னு சொல்லி விழித்து கொண்டார். சரி, உற்சாகமாக எழுந்தார். நான் போய் அவரை சந்திக்கிறேன், அவரிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறேன், அவர் பார்த்து கொள்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்று சந்தோஷமாக எழுந்து புறப்பட்டு தன் ஊழியங்களை காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? கவலைப்பட்டு கலங்கி உட்கார்ந்துருக்கிறீங்களா? என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, இப்படி ஆயிற்று அப்படி ஆயிருமோ பயத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? எதுக்கு பயப்படணும்? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் இயேசு மரணத்தை ஜெயித்த உயிரோடு இருக்கிறார். எந்தெந்தைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் உயிரோடு இருக்கும்போது ஏன் கலங்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாற்றத்தை அவனுக்குள்ளே கொண்டு வந்துவிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தின 3 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறாரு. இந்த 3 சம்பவங்களை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை கொண்டு உங்களோடு பேச விரும்புகிறார். முதலாவது பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறைக்கு முன்பாக அழுது கொண்டு இருக்கிற மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண், அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டுட்டாங்களே, அடக்கம் பண்ணிட்டாங்களே, இனி நான் என்னுடைய தகப்பனுடைய அன்புக்கு நான் என்ன செய்வேன், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஏக்கம், ஒரு வேதனை இந்த மகதலேனா மரியாளுக்குள்ளே காணப்பட்டது. அதனால் பாருங்க, அவள் வேதனையோடு கூட அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிற, எதுக்கு நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். முதலாவது இயேசுவை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஏனென்றால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மகிமையின் சரீரத்தோடு காணப்பட்டார். உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு காணப்பட்டதுனால டக்கென்று அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் தான் இயேசு என்பதை வெளிப்படுத்தின போது பெரிய சந்தோஷம். இயேசுவை கொன்னுட்டாங்க, அவ்வளோதான், கல்லறைக்குள்ளே மூடிட்டாங்க, முடிந்து போனது, இனிமேல் நான் ஒரு தகப்பனுடைய அன்புக்கு என்ன செய்வேன் என்று ஏங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டார். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக மாற்றினார். பார்த்தீங்களா? நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்வது, யார் உதவி செய்வாங்க அப்படின்னு கண்ணீர் வடித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நீ ஏன் அழுகிற? நான் உயிரோடு இருக்கிறேன்ல. நீங்கள் என்ன சொல்லணும்? என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் இனி அழுது கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்குத்தான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்தித்து உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்து முதல் அவளுக்கு தரிசனமானார் உயிர்த்தெழுந்த பிறகு. மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். 10வது வசனம் சொல்லுகிறது, மார்க் 16:10. ஒரு காலத்தில் பிசாசு பிடித்து அலைக்கழிக்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையில் வாழ்ந்த ஒரு பெண். இயேசு அவளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்ததுனால இயேசுவின் மேலே அவளுக்கு அளவில்லாத ஒரு அன்பு. எனக்கு ஒரு தகப்பனை போல என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இயேசு போன இடத்தெல்லாம் பல இடங்களிலே அவளை பார்க்க முடியும். சிலுவைக்கு அருகிலே என்னால் ஆண்டவர் செய்த நன்மையை மறக்காதபடி ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருந்தாள். இப்போ இயேசு மரித்துட்டார்னு சொன்ன உடனே அவ்வளோதான், இனி என்ன செய்கிறது, எனக்கு யார் ஆறுதல் கொடுப்பாங்க, யார் எனக்கு தைரியம் சொல்லுவாங்க, யார் என் கூட இருந்து நடத்துவாங்க, எனக்கு தகப்பனை போல இருந்தாரே என்ற துக்கம். ஆண்டவர் இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். கண்ணீரை களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு அருமையான ஊழியக்காரர், அவரும் அவருடைய மனைவியை நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க.
அவருடைய மனைவி ஊழியத்தில் ரொம்ப துணையாக இருந்து, ஆறுதலாக இருந்து, பலனாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாங்க. திடீரென்று அவருடைய மனைவி மரித்து போயிட்டாங்க. இவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மனைவியினுடைய மரணம் அவருடைய உள்ளத்தை மிகவும் பாதித்தார். அடக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட ஆறுதல் உள்ளத்தில் வரவே இல்லை. அடிக்கடியுடைய மனைவியை நினைத்து அழுது கொண்டிருப்பார். தான் தனித்து விடப்பட்டதை போல் அவருக்குள்ள ஒரு உணர்வு. என் மனைவி இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு துணையாக இருந்து, எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்து நடத்தினாலே, இப்போ நான் தனித்து விடப்பட்டுட்டேனே, இந்த உலகத்தில் தனிமையாய் நான் விடப்பட்டு விட்டேனே என்கிற உணர்வு அழுது கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் காரில் போய் கொண்டிருக்கும் போது அவருடைய மனைவி அடக்கம் பண்ணின கல்லறை தோட்டத்தின் வழியாய் போக வேண்டியதாயிற்று. அந்த கல்லறை தோட்டத்தை பார்த்த உடனே அவருக்கு மனைவி ஞாபகம் இன்னும் அதிகமாய் வந்தது. தன்னுடைய காரை அங்கே ஓரமாய் நிறுத்திவிட்டு அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே போய் தன் மனைவி அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை அருகில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார். யாருமே இல்லை, தனியாக அந்த கல்லறை பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். தன் மனைவியனுடைய அன்பு கூட இருந்தது. நடத்தினதெல்லாம் நினைத்து இப்போ நான் தனிமையாக விடப்பட்டுட்டேனே, என்ன செய்வேன் என்று சொல்லி ஆறுதல் இல்லாமல் அப்படியே அழுது கொண்டிருந்தார். அவருடைய கண்ணீர் கல்லறையின் மீது விழுந்தது. திடீரென்று அவர் மேலே சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுவதை அவர் கவனித்தார். என் மேலே என்ன தண்ணீர் விழுகிறது என்று திரும்பி பார்த்த பொழுது இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தாராம். அவருடைய கண்களிலே கண்ணீர், அவர் கண்ணீர் வடிக்கிறது, அந்த தன் மீது அந்த கண்ணீராய் விழுகிறதை அவரால் உணர முடிந்ததாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மகனை ஏன் அழுகிறாய்? நான் இருக்கிறல்ல உனக்கு, நீ தனிமையாக இல்லை, உயிரோடு இருக்கிற நான், உயிர்த்தெழுந்த நான், உன்னை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதில்லை வாக்கு கொடுத்திருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேனே, ஏன் அழுகிறாய்? அழாதே. ஆண்டவருடைய அந்த கண்ணீர் முகம், அவருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது, ஒரு பெரிய ஆறுதலை கொண்டு வந்தது. இயேசு எனக்கு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார் என்று தைரியமாய் தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் யாருடைய இழப்போ உங்களை பாதித்திருக்கலாம். யாரோ ஒருவரை இழந்ததுனால, உங்கள் பிரியமானவளை இழந்ததுனால கண்ணீரோடு நிற்கலாம். தனிமை உணர்வு, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற உணர்வு இருக்கலாம். இயேசு வந்து நிற்கிறார். நீ அழாதே மகளே, மகனே நீ அழாதே, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே நான் இனி அழுது கொண்டிருக்க மாட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய கண்ணீருக்கு முடிவு வரும். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். 2 யோவான் 20:19 வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்திக்க உயிர்த்தெழுந்த இயேசு வருகிறார். அவங்க அறைக்குள்ள பயந்து, யூதர்களுக்கு பயந்து கதவை மூடி ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசுவையே கொலை செய்துட்டாங்க. அப்போ இயேசுவோடு கூட இருந்த நம்மையும் கொலை செய்ய தேடுவார்கள். மனிதர்களை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம். இனி நம்ம எப்படி வாழப்போகிறோம்? 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தோம். நமக்கு உணவு, உடை எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டார். இனிமேல் நம்ம தேவைக்கு என்ன செய்கிறது? எப்படி வாழப்போகிறோம்? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், மனுஷ பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அப்படியே கலங்கி இருக்கிறாங்க. இயேசு வந்து நின்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்பதாக. உடனே அவருடைய துக்கம், பயம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே பாருங்கள், இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய பயத்தை சந்தோஷமாய் மாற்றினார். பயத்தை உள்ளத்தை விட்டு நீக்கினார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. மனுஷரை குறித்த பயமா? இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பி எனக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களே, என்னுடைய பிஸ்னஸை அழிக்க நினைக்கிறாங்க, என் ஊழியத்தை அழிக்க நினைக்கிறாங்க, என்னுடைய நற்பெயரை கெடுக்க நினைக்கிறாங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிறாங்க. பொறாமை கொண்டவர்கள், பொல்லாத மனிதர்கள். ஐயோ, நான் எப்படி வாழப்போகிறேன்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். என் மகனே, என் மகளே, உனக்கு சமாதானம். நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதுனால ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த பயமும் உன்னை முடக்கி போட முடியாது. நீ பயப்படாதே, கலங்காதே. இந்த ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் என்ன சொல்லணும்?
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன், எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, யாரும் என் ஆசீர்வாதத்தை தடுத்து விட முடியாது, யாரும் என் ப்ரமோஷனை கெடுக்க முடியாது, என் குடும்பத்தில் நடக்க இருக்கிற நன்மையான காரியத்தை யாரும் தடுக்க முடியாது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தைரியமாக சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க, பயம் உள்ளத்தை விட்டு விலகுவதை காண்பீங்க, மகிழ்ந்திருப்புங்கூடிக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போ பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு வந்த உடனே பயமெல்லாம் மாறி ஒரு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். மூன்றாவது இன்னொரு காரியம், யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீஷர்கள் இருந்த இடத்திற்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு வருகிறார். எதற்காக? தோமாவுக்காக. இந்தியாவுக்கு அப்போஸ்தலனாய் வந்தார்ல இயேசுடைய சீஷர் தோமா, சுவிசேஷத்தை கொண்டு வந்தாரே, அவர் தான். முதல் முறை இயேசு வந்தபோது அவர் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்கு வெளியே போயிருந்தார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசுவை பார்த்தோம், நாங்கள் ஒரு தொட்டெல்லாம் பார்த்தோம், அவருடைய காயங்களெல்லாம் பார்த்தோம், இயேசு உயிரோடு இருக்கிறான்னு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே, இயேசுவை பார்க்க முடியாமல் போயிட்டு. உடனே அதெல்லாம் நம்ப முடியாது. நீங்கள் ஏதாவது ஆவியை பார்த்துருப்பீங்க, அல்லது தரிசனம் கண்டிருப்பீங்க. இல்லை, அவரை தான் அடக்கம் பண்ணதை நம்ம பார்த்தோமே. இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், அதை நான் பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய காயத்தில் கை வச்சு பார்க்கணும், விழாவில் ஈட்டியெல்லாம் குத்துனாங்கல்ல அதிலெல்லாம் கை வச்சு பார்க்கணும், அப்போ தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டார். அப்போது நான் கண்டாதான், பார்த்தாதான், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், அதில் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அவர் நம்பாத ஒரு மனிதருக்காக இயேசு மறுபடியும் தரிசனமாகி தோமாவுக்கு தன்னை வெளிப்பட, தோமாவே என் கைகளை பார், உன் விரலை நீட்டி இந்த காயத்தை தொட்டு பார், உன் கையை நீட்டி விழாவிலே போடு. அதை காண்பித்த உடனே அவர் தடுமாற்றத்தோடு என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அறிக்கை இடுகிறார். அவரை பாருங்கள், இந்த சந்தேகப்பட்ட ஒரு மனிதரை நம்ப வைத்து அவரை மகிழ்ச்சியாக்கினார். அவருடைய சந்தேகத்தை ஆண்டவர் போக்கினார், அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். இனி இப்போ அவருக்கு சந்தேகம் இல்லை, விசுவாசத்தில் பலனடைந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு மரணத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த நிச்சயத்தோடு தான் இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் வந்தார். நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார், அதை எப்படி நம்புறது? செத்தவர் 3ஆம் நாள் எப்படி எழும்ப முடியும்? அப்படி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய சந்தேகத்தை மாற்றும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு அநேகரை அழைத்து கொண்டு போவது உண்டு. அந்த இடங்களை பார்க்க ஒரு ஜெப சுற்றுலாவாக அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போயிருந்த சமயம், நாங்கள் அங்கே ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து வரும்போது அங்கங்கே ஜெபம் செய்வோம். எங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எங்கள் பஸ்ஸில் அவர் இருந்து எல்லாவற்றையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொண்டே வருவார். நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்து கொண்டே இருப்பார். நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டு, வெறும் சுற்றி பார்க்க நாங்கள் வரலை, சொன்னோடனே சரி என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கவனித்தார். ஒரு நாள் பாருங்கள், எல்லா இடம் பார்த்து முடிச்சுட்டு கடைசி ஒரு நாள் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ஒரு ஹால் எங்களுக்கு வேணும், நாங்கள் சில மணி நேரம் காத்திருந்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். அவர் பின்னால் அமர்ந்து எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறேன்னு கவனித்து கொண்டிருந்தார். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கன்ன போது சிலர் ஆண்டவரால் தொடப்பட்டது, தேவனால் ஆண்டவர் காண்பித்தது, ஆண்டவர் பேசின அனுபவத்தெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். தூரத்திலேருந்து பின்னால் இந்த கவனித்த அந்த வழிகாட்டி நான் என் அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமான்னு கேட்டார். அவர் என்ன சொல்ல போகிறார் தெரியாது. அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாய் வந்தார். அவங்க அந்த வழிகாட்டிகள் எந்த மத யூதர்களாக இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, சில கிறிஸ்தவங்க இருப்பாங்க. அவங்க கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் எல்லாத்தையும் விளக்கி அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி சொல்லணும், இது மாறுபாடாக சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி. அதனால் அவரும் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் விளக்கி சொன்னார். அவர் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லட்டுமான்னு கேட்டபோது சரி சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஆச்சரியப்படும்படியான காரியம் சொன்னார். நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவன்,
எங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாங்கள் நம்புவது இல்லை. ஆனால் நான் கைடு, இஸ்ரேல் தேசத்தில் கைடு ஆகணும், வழிகாட்டி ஆகணுமானால் அதுக்குன்னு நாங்கள் படிக்கணும். எல்லா மதங்களை பற்றி, இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், யூத மதங்கள் எல்லாத்தையும் பற்றி படித்து, ஹிஸ்ட்ரியெல்லாம் படித்து, எக்ஸாம் எல்லாம் எழுதி அதில் தேர்ச்சி பெற்றால் தான் கைடு ஆக முடியும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு அதான் சம்பாத்தியம். அப்போ அந்த மாதிரி நான் படித்து கொண்டிருந்த சமயம், கைடுக்காக படித்து கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த சமயம், நான் யூத மதம், இஸ்லாமிய மதம் இதெல்லாம் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி படித்து நிறைய காரியத்தை அறிந்து கொண்டேன். கிறிஸ்தவ மதத்தை பற்றி, அவனுடைய நம்பிக்கை பற்றி நிறைய படித்த போது இயேசு அவர் செய்த அற்புதங்கள் அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இது எப்படி ஆகும்னு சொல்லி ஒரு நாள் இரவு எங்கள் வீட்டில் அந்த பாடங்களை நான் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்க. தனியாக என்னுடைய அறையில் உட்காந்து டேபிளில் லைட் வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்து, பைபிளையும் கம்பேர் பண்ணி, நோட்ஸையும் பார்த்து அப்படி அதை படித்து கொண்டே இருந்தேன். மரித்த பிறகு இயேசு உயிர்த்தெழுந்தார் இதெல்லாம் எப்படி? அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்கிறாங்க, இதை நம்பும்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்த ராத்திரியில் தனியாக என்னுடைய அறையில். அப்போது என்னுடைய அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம். நான் ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு பிரத்யட்சமாய் வந்து நின்றார். அவர் வந்து நின்று சொன்னார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலே நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்தை ஜெயித்தவர், நான் மரித்த உயிரோடு இருக்கிறவர். நான் மரித்தது உண்மை, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. நீ உண்மையான இருதயத்தோடு இது உண்மையா என்று அறிந்து கொள்ள இதை தேடினதுனால உன் சந்தேகத்தை போக்குவதற்கு நான் உனக்கு தரிசனமானேன். நான் தான் வானத்தை பூமி சிருஷ்டித்த சர்வவல்லமுள்ள தேவன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தி மறைந்து போனார். அவர் சொன்னார், அதன் பிறகு நான் இயேசுவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து என் இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்து நான் அவரை முழுமையாய் விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாய் சொன்னார். உங்களை பிரியப்படுத்த சொல்லலை, இது என்னுடைய அனுபவம். இந்த வெளியில் நான் மற்றவங்களுக்கு யாருக்கு சொல்ல முடியாது. நீங்கள்லாம் இயேசுவை பற்றி இப்போ இந்த அனுபவத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது எனக்குள்ளே அனுபவத்தை சொல்லணும்னு வாஞ்சை வந்தது. அதனால சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் மரித்த உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாய் அவர் சொன்னார். பாருங்கள், ஒரு உண்மையான இருதயத்தோடு உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர் மனசில் அதை குறித்து யோசித்த போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி தான் உயிரோடு இருப்பதை காண்பித்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார், சந்தேகத்தை போக்கினார். அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருக்கிறார், பிசாசை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கான்னு சொல்லும் பொழுதே ஒரு தைரியம், சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்தில் வரும். பயம் விலகும், சோர்மை விலகும். அவர் உயிரோடு இருக்கிறதுனால என் காரியம் ஜெயமாகும், தடைகள் விலகும், நோய்கள் மாறும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அவர் எனக்கு செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அற்புதம் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதை காண்பீர்கள். நீங்கள் பயப்படுகிற காரியங்கள் தலைகளாக மாறும். நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் சந்தேகப்படுகிற காரியத்தில் சந்தேகத்தை மாற்றி அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார், எனக்காக சிலுவையில் மரித்தவர், என் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர், மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், எனக்காக உயிர்த்தெழுந்தார், மரித்த உயிரோடு இருக்கிறேன், இயேசுவுக்காக ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இனி நான் அழுது கொண்டிறேன், இனி நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்க மாட்டேன். என் கண்ணீரை துடைக்கிற இயேசு
எனக்கு வேதனையை கண்ணீரை கொண்டு வருகிற இந்த பிரச்சனையை மாற்றுகிற இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், விலகாமல் என் கூட இருந்த நடத்துகிறார். இனி நான் அழுது கொண்டிறேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன், சூழ்நிலைகளை கண்டு மனிதர்களை குறித்து பயப்பட மாட்டேன், மரண பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். மரண பயம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். மனிதர்களை குறித்த பயம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். பயப்படுகிற சூழ்நிலைகளை நன்மையாய் மாற்றுகிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிற என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு நாளும் அவரை சந்தேகப்பட மாட்டேன். அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய அற்புதங்களை சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு சுகம் கொடுக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதங்களை செய்து என்னோடு கூட இந்த நடத்த போகிற உயிரோடு இருக்கிற என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாளும் நான் அற்புதங்களை காண்பேன், இன்றைக்கும் அற்புதங்களை காண்பேன். உயிரோடு இருக்கிற என் மீட்பருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களை சந்தித்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தி விட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தினமும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார். இனி நான் அழுது கொண்டிறேன், இனி நான் பயந்து கொண்டிறேன், இனி நான் சந்தேகப்பட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தினமும் அதை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருங்க. தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருப்பதை காண்பீர்கள். ஆமேன்.